ப்ளூ மவுண்டன் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல்ல நம்மோடு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்களின் தீவிர தொண்டர் குணசீலன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க. அரசியல் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. ஆனால் பர்டிகுலராக நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான காரணம் என்ன சார்? இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் சினிபீல்டை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ. அவர் சாதாரணமாக ஒரு படத்துக்கு 250 கோடி 300 கோடி வாங்குறாரு. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க சார். வருஷத்துக்கு 2 படம் நடித்தா கூட 600 கோடி. அப்போ 5 வருஷத்துக்கு 3000 கோடி அவரால் சம்பாதிக்க முடியும். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு உலகமே என்ன பேட்டு எந்த மாதிரி பேட்டு உங்களுக்கே தெரியும் சார். எல்லாமே எவ்ரிபடி இஸ் ரன்னிங் ஃபார் த மணி ஒன்லி. இப்போ உதாரணமாக இன்னைக்கு அமெரிக்கா ஈராக் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஏன்? வாட் இஸ் த பிகின் ஃபார் ரீசன்? ஃபார் எவ்ரிதிங் ஃபார் மணி. எவ்ரிதிங் ஃபார் மணி. பணத்துக்காக தான் அங்கே ஒரு சண்டையே நடக்குது. அதே மாதிரி தான் எங்கள் தளபதி சரி வருஷத்துக்கு 600 கோடி, இப்போ 5 வருஷத்துக்கு 3000 கோடி. இந்த பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் இந்த ரசிகர்களுக்கும் ஏதாவது செய்யணும், உண்மையான ஒரு மக்களாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் வந்திருக்காரு. அவருக்கு பணம் வேணும்னா தான் அவரையும் சம்பாதிச்சிருக்கலாமே, அரசியலுக்கு வராண்டாமே. அந்த ஒரு கொள்கை, அவருடைய அந்த மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் சார் அவருடைய கட்சியில் நான் சேர்ந்தேன். தமிழக வெற்றி கழகம் மக்களிடையே எந்த அளவு எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது, அதே மாதிரி தளபதி விஜய் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார். ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது அவருக்காக கட்சி ஆரம்பிக்கல, மக்கள் நலத்துக்காக தான் கட்சி ஆரம்பிச்சது. 2024 பிப்ரவரி 2 அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இளைஞர்கள், நடுநிலை வாக்காளர்கள், அப்புறம் நடுநிலை வாக்காளர்கள், இளைஞர்கள், மற்றபடி மாற்று கட்சிக்காரர்லேருந்து கூட மாற்றத்தை தேடுற ஒரு வாக்காளர்கள் எல்லாருமே அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குறாங்க. சரிங்க. உதாரணமாக பனையூரில் அவங்க கட்சி கொடியை ஏற்றிருக்கும் போது அலைக்கடல்னா மக்கள் வர்றாங்க. அதே போல அவர் ஒரு மக்கள் சந்திப்புக்கு போகும்போது கூட நீங்க பார்க்கலாம், அலைக்கடல தன்னார்வமா மக்கள் வந்துட்டே இருக்காங்க. எந்த காசு பணம் கொடுக்காமையே மக்கள் வர்றாங்க. அப்ப மக்கள் செல்வாக்கு இருந்தனால தானே சார் அங்க மக்கள் எல்லாம் வர்றாங்க. மற்ற கட்சிக்கு இந்த மாதிரி 200 300 காசு கொடுத்து கூட்டம் வரலையே. அவருடைய கொள்கை பிடிச்சிருக்கு. அவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நடுநிலை வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இவர் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரோன்னு சொல்லி தானே சார் அவ்வளவு மக்கள் வர்றாங்க. இதுல தெரியுங்க மக்கள் மத்தியில் அவர் எவ்வளவு பெரிய செல்வாக்கு உண்டாக்குது. நாங்க கொள்கை ரீதியா யாரை எடுத்துக்கு அப்படின்னாக்கி பெரியார், அண்ணல் அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சம்மையார், இவங்களை தான் நாங்கள் கொள்கை ரீதியாக ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்போ இந்த கொள்கை தலைவரை இளைஞர்கள் விரும்புகிறாங்க. நாங்கள் என்ன எலெக்ஷனில் முழு பலத்தையும் நிரூபிக்கலை. ஆனால் இப்பவுமே தமிழகத்துக்கு ஒரு மாட்டு கட்சிங்கிறது ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் தோற்றுது சார். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி கேட்டனால ஏன் நீங்கள் அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு இதில் சொல்கிறேன், கொள்கையை பற்றி சொல்கிறேன் சார். எனக்கு நண்பர் ஒரு ஆள் உண்டு. அவருக்கு பையன் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்துட்டார், நல்ல மார்க் எடுத்து வந்துட்டார். அவர் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ போகிறார். இன்டர்வியூ போகும்போது இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறார். இன்டர்வியூவில் அந்த அதிகாரி இருக்கிறாரு, அதிகாரி கேள்வி கேட்குறாங்க, இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறார். இருந்தாலும் இவர் ஃபெயில் ஆகிறார். ஃபெயில் ஆனோடனே இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நான் நல்லா இன்டர்வியூ பண்ணேன், ஏன் இவர் என்ன ஃபெயில் ஆக்குறான்னு உடனே அப்போ அந்த பியூன் சார் நீங்கள் தம்பி நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தா உங்களுக்கு வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நண்பருடைய பையன் ஒரு நேர்மையான ஆள். அவருக்கு காசு கொடுக்க விருப்பம் இல்லை, வேண்டாம் எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நண்பருக்கு விஜயை பிடிக்கவே செய்யாது. அவர் என்ன சொல்லுவார்னா, நண்பர் அடிக்கடியே நடிகர்னாலே கூத்தாடி, அதனால நண்பருக்கு விஜய் பிடிக்கவே செய்யாது அப்படி சொல்லுவார். ஸோ கம் டு பாயிண்ட். இந்த சேம் கம்பெனியில் 1 மாதம் கழித்து அந்த பையனுக்கு இன்டர்வியூ வருது. அப்போ வேண்டா வெறுப்பாக இந்த பையன் பழையபடி அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறான். இன்டர்வியூ போகும்போது இதே மாதிரி அங்கே வேறொரு அதிகாரி இருக்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க. பையன் குவாலிஃபைட் ஆகிட்டான். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அந்த அதிகாரி பையன்கிட்ட கேட்குறாரு, தம்பி நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க உடனே அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா நம்ம லாஸ்ட் மந்த் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், அப்போ நம்ம செலக்ட் ஆகலை, இந்த மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் நம்ம செலக்ட் ஆகிறோம் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அதிகாரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வரும்போது அந்த ஃபோன் டிஸ்பிளேல அவர் அந்த அதிகாரி தளபதி வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறார்.
நல்லா யோசித்து பாருங்க சார். இருந்துட்டு ஒரு அதிகாரி ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் இருக்கும்போது அங்கே நேர்மை வெளிப்படுகிறது, அங்கே நேர்மை வெளிப்படுகிறது. அதே மாதிரி தளபதி ஆட்சிக்கு வந்தால் இத்தனை லட்சக்கணக்கான நேர்மையான அதிகாரிகள் வருவார்கள். அங்க லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத உண்மையான மக்களாட்சி அமையும் சார். இதை விட என்ன சார் கொள்கை வேணும் எங்களுக்கு? திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் சொல்றாரு. தொடர்ந்து திமுகவை வந்து எதிர்த்துட்டு இருக்காரு. அதோட பின்னணி என்ன, காரணம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எங்க தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்ட்டு, இப்போ உள்ள ஆளுங்கட்சி வந்து அரசியல் எதிரி என்றும் மற்ற கட்சிகள் வந்து தரத்தை எதிரின்னு சொன்னாருங்க. அரசியல் எதிரினா நம்ம எல்லாரும் ஒரு தவறுதலா புரிஞ்சிருக்கும். அரசியல் எதிரிகள் பெர்சனலா எதுவுமே கிடையாது. ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்கீமோ இல்லை ஏதோ ஒரு மூமெண்டோ மக்களுக்கு எதிராக வரும்பொழுது அதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்காரு எங்க தளபதி. அதை தான் அவர் அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு. உதாரணமாக திராவிட மாடலை விட மக்கள் நல மாடல் என்று நம்பக்கூடிய கட்சி எங்க டிவிகே சார். அடுத்தது வந்து குடும்ப நல அரசியல். நாங்க குடும்ப நல அரசியலை விட மக்கள் நல அரசியல் தான் நாங்க ரொம்ப விரும்புகிறோம். அது இல்லாமல் இன்னொன்று வந்து சமுதாயத்தில் நடக்க அந்தந்த அவலங்களுக்காக எங்க தளபதி குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டை பாருங்க, ஏகப்பட்ட குற்ற செயல் நடக்குது. லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லாம நிறைய பெண்கள் வந்து கற்பழிப்பு, நம்ம சொல்லக்கூடாது, ஆனா அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நீங்க பேப்பர் டிவில எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அறியாம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள், ஒரு அச்சத்தோடயே இருக்கிறாங்க. இது அப்பா ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அந்த நிர்வாகம் சரியில்லாம தானே மக்கள் ஒரு அச்சத்தோடய ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. இதை தான் எங்க தளபதி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நிலவும் நிறைய விரும்பத்தக்கான செயல் நடந்துட்டு இருக்கு. டெய்லி எங்க தளபதி அதுக்கு தந்தால் இப்பவும் வாய்ஸ் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன் சார். இருந்துட்டு இப்போ ஏற்கனவே ஆண்ட கட்சியில இருந்து கொஞ்சம் வாக்கு வங்கி, இப்ப ஆளுகின்ற கட்சிகள் வந்து கொஞ்சம் வாக்கு வங்கிகளை எடுத்து இன்னைக்கு சமுதாயத்துல இந்த அரசியல்ல மிகப்பெரிய சக்தியா இங்க தளபதி நிற்கிறார். ஏன் அவ்வளவு தூரம் உறுதியா சொல்றேன்? இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றிடம் வந்திருக்கு. இன்னைக்கு அரசியல்ல மிகப்பெரிய வெற்றிடம் வந்திருக்கு. அந்த வெற்றிடம் நிரப்புறதுக்காக மக்கள் நலமே முக்கியம். தன்னலம் மற்ற சுயநலம் மற்ற உண்மையான மக்களாட்சி வரணும் அப்படிங்கிறது போராடி எங்க தளபதி வந்திருக்கார். அந்த வெற்றிடத்தை நிற்பார் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் சார். தமிழகத்தில் ஆட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிக்குமா, அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்லாத கேள்வியை பார்த்தா சிரிப்பாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் இருந்துட்டு, கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். ரொம்ப சிம்பிள் சார். நான் வந்து கட்சியில வந்து ஒரு அடிப்படை தொண்டர்கள் தான். ஐ எம் த பில்லர் ஆஃப் த பார்ட்டி. என்ன மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க சார். தொண்டர்கள் பில்லர் இருக்காங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து தான் கட்சியை உருவாக்குவோம். பில்லர்கள் நாங்கள் அடிப்படை தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், நடுநிலை வாக்காளர்கள், இவங்கெல்லாம் இருக்கும்போது தாய்மார்கள், இவங்கெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். கூட்டணியை பற்றி நாங்கெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஏன்னா நான் வந்து சாதாரண ஒரு அடிப்படை தொண்டர் தான். ஒரு பில்லர் ஒல்லியல்ல. அதனால கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கோம் சார். தளபதி அவர்களின் குடும்ப வாழ்க்கையை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நாகரிக அரசியலா நீங்க பாக்குறீங்களா? அரசியலில் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொது வழியில் பேசுவது நாகரிகமான அரசியல் கிடையாது சார். இதை போன்ற ஒரு மோசமான விமர்சகர்கள் தார்மீக ரீதியாக தவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் நோக்கர்கள், விமர்சகர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்து சார். இருந்தாலும் எங்கள் தளபதி இப்போது உள்ள எல்லா கட்சிகளுக்கும் ஒரு போட்டியா வந்து விட்டார். அந்த போட்டினால அவருடைய நற்பெயரை கொச்சப்படுத்த வேண்டும், களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் தொடர்கிறது சார். இதுதான் உண்மை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் சென்று கொண்டே இருப்பாராம். ஆனா அவர் வந்து எந்த குண்டு குடி இல்லாம கரெக்டா பார்த்து அவருடைய வீட்டுக்கோ அவருடைய ஆபீஸ்க்கோ பேசி கொண்டு இருப்பாராம். அப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்னடா ஒரு கண்ணு தெரியாத மனிதர் டெய்லி காலையில் வீட்டுல இருந்து வராரு, எந்த வித குண்டு குடியில விழுகாம கரெக்டா அவர் ஆபீஸுக்கு போயிறாரு, அவர் வேலையை முடிக்கிறார், கரெக்டா வருகிறார் அப்படின்ட்டு ஒரு ஆள் அவரை கூப்பிட்டு, நண்பரே நீங்க எப்படி கரெக்டா உங்க வீட்டுக்கு போறீங்க? ஆபீஸ் காலையில எந்திரிக்கிறீங்க, ஆபீஸ் கரெக்டா போறீங்க வாரீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க ரெண்டு கண்ணும் தெரியும், எங்களுக்கே தடுமாறுகிறோம். அப்போது அந்த மனிதர் பதில் சொன்னாராம், நண்பரே நான் ஒரு சங்கிலியை வச்சிருப்பேன். அந்த சங்கிலி அசைக்கும் போது அந்த வைப்ரேஷன்ல என் முன்னால யார் வருகிறார்கள்
அங்கு முன்னால என்னது இருக்கிறது அதை பார்த்து நான் என்னுடைய வீடையோ ஆபீஸே அடைந்து விடுவேன் என்று அருமையான ஒரு பதிலை சொன்னாராம். இதே மாதிரி தான் எங்கள் தளபதி அவர்கள் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரிதான், அதை எல்லாம் தள்ளிவிட்டு அவருடைய மக்களுக்காக சிஎம் என்ற நாற்காலி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நிச்சயம் அந்த சங்கிலி நாங்கள் மக்களாகிய நாங்கள் எல்லாம் தளபதியை கண்டிப்பாக சிஎம் என்ற நாற்காலில் உட்கார வைப்போம் என்பதை ஆணித்தரமாக மக்களாக கூட சொல்லிக்கிறேன். நண்பர்களே, கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இன்னும் மேக்சிமம் கூடி போற 45 ஒரு 2 மாசம் தான் இருக்கு. அப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய டைம்ல அவங்க கொள்கை ரீதியாக தான் விமர்சனம் வைக்கணும். இது ஒரு ஓகே, ஏ பார்ட்டி இவங்க என்ன கொள்கை வச்சிருக்காங்க, பி பார்ட்டி என்ன கொள்கை வச்சிருக்காங்க, சி பார்ட்டி என்ன கொள்கை வச்சிருக்காங்க, அதை பற்றி தான் விமர்சனம் பண்ணுமே தவிர அதுல எது பெஸ்ட்டோ அதை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. ஏன் தேவையில்லாம அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அப்படி போனார் இப்படி போனார் அப்படி பேசவே கூடாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிறனால கொள்கை ரீதியாக தான் விமர்சனம் போகணுமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மனிதரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. எங்கள் தளபதி இருக்குல்ல, எந்த மாதிரி மக்கள் சப்போர்ட்னு உங்களோட ஒரு சிம்பிள் வரணும். அவர் என்ன சொல்றாருன்னா, 8 கோடி தமிழர் மக்கள், 8 கோடி தமிழ் மக்கள் என் குடும்பங்கிறாங்க. அது உண்மை சார். அந்த அளவு எங்க தளபதி மக்கள் சப்போர்ட் இருக்கு. இதை அடுத்த மாற்று கட்சிக்காரர்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துச்சு. அப்ப இந்த தோல்வி பயத்தினால என்ன பண்றது அவங்களே புரியாம தான் இந்த மாதிரி தனிப்பட்ட நபருடைய தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சார். இதான் சார் உண்மை. தளபதி அவர்களுடைய வாக்குறுதி மக்களோட எப்படி சென்றடைஞ்சிருக்குது, நீங்க ஒரு உறுப்பினராக அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்காக ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டா அந்த தொகுதிக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தலை விட்டுட்டு தளபதி நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வாக்குறுதிகள் பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, 60 வயது வரை பெண்களுக்கு 2500 ரூபாய் தருவன்னு சொல்லியிருக்காரு சார். இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தவப்பை விரட்டி விட்டுறான், மாப்பிள்ளை விரட்டி விட்டுருக்காரு, பிள்ளைகள் விரட்டி விட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி சாப்பிடுவாங்க? எல்லாருக்கும் வேலையை கிடைக்க போகுது, வயசான லேடிகளுக்கெல்லாம். அப்போ தளபதி 2500 கொடுக்கும் போது அவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படுது இல்ல சார். உண்மையில இது ஒரு சூப்பர் ஸ்கீம் சார். அடுத்தது இன்னொரு எங்க தளபதி சொல்லியிருக்காரு, கல்வி சார். எனக்கு தெரிஞ்சு இந்த கல்வியை காமராஜருக்கு பிறகு இந்த உலகத்திலேயே கல்வி கற்றால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், கல்விக்காக நான் எது செய்வேன்னு சொன்ன ஒரே ஆள் எங்க தளபதி தான் சார். எப்படின்னு சொல்றீங்களா? எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க, அந்த ஸ்கூல்ல சேருங்க, ஓகே சேர்த்துருவாங்க. ஆனா அவங்க படிக்க வைக்கிறதுக்கு தாய் தப்பா என்ன செய்வாங்க? எங்க இருந்து காசு வரும்? புக்கு வாங்கணும், எல்லாருக்கும் எங்க இருந்து காசு வரும்? அதை தான் எங்க ஐயா தளபதி சிந்திச்சு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரை சேர்ந்தா நான் அந்த குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 15000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாரு சார். காமராஜருக்கு பிறகு இன்னைக்கு கல்வியை உயர்த்தி பிடிச்ச ஒரே தலைவர் எங்க மக்கள் தளபதி விஜய் தான். அவர் தான் மக்கள் விரும்புகிற முதல்வர் சார். எங்கள் கட்சியின் சின்னம் விசில் சின்னம். நான் ஒரு சாதாரண அடிப்படை தொண்டர். எங்கள் கட்சி சின்னத்தை தொகுதி முழுவதும் நான் கொண்டு சேர்க்கிறதுக்காக களப்பணியில தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கேன் சார். சார், அரசியல் வெறும் மேடையில பேசிட்டு போறது அரசியல் கிடையாது. மக்கள் கூட சேர்ந்து மக்கள் நடுவில் இருந்து அவங்க கூட பேசி அவங்க பிரச்சனை தீர்க்கிறது தான் சார் உண்மையான அரசியல். இதை தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சார். மக்கள் கூட போறோம், மக்கள்கிட்ட பேசுறோம், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கிறதுக்காக நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன் சார். என் வீடு இருக்குல்ல, இது இந்த ஊர் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2500 ஓட்டு இருக்கு. நான் தளபதி மேல எவ்வளவு ஒரு பற்று, அவருடைய சின்னத்தையும் அவருடைய கட்சியையும் இந்த ஏரியா முழுவதும் பரப்பதுக்காக 60 அடி கொடிக்கமா வச்சிருக்கேன் சார். இது கொடிங்கிறது சாதாரண சின்னம் கிடையாது சார். அது ஒரு கட்சியுடைய ஆத்மா, எங்களுடைய ஒற்றுமையும் வலிமையும் பறைசாற்றின ஒரு நிறைவு சின்னம். இப்ப உதாரணமாக எதிர்கட்சிகள் யாராவது சைடுல வரும்போது அவங்க இந்த கொடியை பார்க்கும்போது அவங்களை அறியாம ஒரு சைக்காலஜி ஃபீலிங் வரும். ஆகா, இது தளபதி கோட்டை அல்லவா, இங்கே போனா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படி ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணமே எங்களுக்கு வெற்றி சார். அங்க எல்லாமே விசேஷத்துக்கு ஓட்டா மாறிவிடும் சார். இதை விட சார் என்ன செய்யணும்? இன்னைக்காவது நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைச்சி எங்க தளபதி மக்கள் விரும்பும் முதல்வர் தளபதி அவர்களை சிஎம் நாங்க ஆக்கி தீர்வோம் சார். அப்படி நாங்க உறுதியா சொல்றோம். கேட்டீங்க என்ன கேட்டீங்க? நீங்க ஒரு அடிப்படை உறுப்பினர், அதாவது தொண்டர். இன் கேஸ் இஃப் யூ கெட் திஸ்
ஏரியா, அதாவது நீ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தால் நீ தொகுதி என்ன செய்வேன்னு நீங்க கேட்டீங்க சார். நான் ராதாபுரம் தொகுதி, எங்க தொகுதியுடைய மெயின் பிரச்சனையே வறட்சி சார். 40 வருடமா பேச்சிப்பாறை அணையிலிருந்து எங்களுக்கு சரியான ஒரு தண்ணி வரல. அது மட்டும் இல்ல, அந்த பேச்சிப்பாறை இன்னைக்கு வர தூர் வரல சார், தூர் வரல. அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்தால், பேச்சிப்பாறை அணையிலிருந்து ராதாபுரம் சேனல்ல ரெகுலரா தண்ணி வர்றதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பேச்சிப்பாறை அணை கால்வாய் தூர் வரப்படும். அந்த தண்ணி போய் எல்லா விவசாயத்துக்கும் போய் விவசாயி எங்கும் செழிப்பதற்காக நாங்கள் முயற்சி பண்ணுவோம் சார். சார் என்னொன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஒரு எம்எல்ஏக்கு வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் ஃபண்டு ஒதுக்குறாங்க. இன்னைக்கு யார் சார் அதை பத்தி செலவு பண்றோம்? ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த 3 கோடி ரூபாய் ஃபண்டை தொகுதிக்காக செலவு பண்ணுவோம் சார். தொகுதியில் நல்ல நூலகம் கட்டுவோம், சாலை வசதியை முறையா பராமரிப்போம், உள்கட்டமைப்புகளை நாங்க கண்டிப்பா செய்வோம். ராதாபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை கடலோர கிராமங்கள்ல, அதாவது மீனவ நண்பர் மெயின் பிரச்சனை சொல்லதை விட மீனவ நண்பர்களுடைய பிரச்சனை கடல் அரிப்பு. அப்ப அந்த கடல் அரிப்புக்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டிப்பா தூண்டியல் விளைவு வேணும். உங்களுக்கே தெரியும் தூண்டியல் விளைவுனா எதுக்கு அப்படின்னு. தூண்டியல் விளைவு போட்டா அந்த கடல் அரிப்பு வராது, அவங்க போட்டு மற்றபடி எல்லாமே பாதுகாப்பா நிப்பாட்டலாம் அவங்களோட. அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராதாபுரம் கடற்கரை கிராமங்களில் அந்த மீனவ நண்பர்களுக்காக எங்கெங்கெல்லாம் தூண்டியல் விளைவு தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் தூண்டியல் விளைவு அமைச்சு மீனவர்களுடைய வாழ்வாராத நாங்கள் காப்பாற்றுவோம் என்று உறுதியாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சார். ராதாபுரம் தொகுதியில் மற்றுள்ள கிராம மீனவ கிராமம் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு கோஸ்டல் ஏரியா அதெல்லாம். இன்னைக்கு திடீர்னு பாருங்க, ஒரு மிட்மா ஒரு புஜ்ஜம் புயல் மீனவர்கள் தொழிலுக்கு போறாங்க, அங்க பார்த்தா புயல்ல மாட்டிட்டு அவங்க சில சமயம் இறந்து கூட போயிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லை, ஒரு வெதர் வார்னிங் இல்லை. ஆனால் எங்கள் தளபதியுடைய மக்களாட்சி வந்தால் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கடற்கரை கிராமத்திலும் அந்த ஊர் தலைவராக இருக்கட்டும், இல்லை அந்த ஊர் பிரிஸ்டா இருக்கட்டும், டெய்லி வெதர் ரிப்போர்ட் அங்க சொல்லப்படும். ஒரு மீனவர் நண்பர் கடலுக்கு போகும்போது அவர் போவாரு, அந்த ஊர் தலைவரை பார்த்து அவருக்கு நோட்டீஸ் பண்ண இருக்கும், இன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, இன்னைக்கு தொழிலுக்கு போகலாமா போகாண்டாமா, கடல் அலை வருமா புயல் வருமா என்பதை பார்த்து அவர் உள்ள போவார். சோ அப்படி பண்ணா அந்த மீனவர் பாதுகாப்பா கடலுக்குள்ள போவார், தொழில் பண்ணுவார், பாதுகாப்பா கரைக்கு வருவார் சார். நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பிய, மாதம் மும்மாரி மழை பெய்தது. மாதம் மும்மாரி மழை பெய்யுதுன்னா மாசத்துல 10 நாள் ஒருக்கா மழை பெய்யுமா? இப்ப எங்க சார் மழை பெய்யுது? ஒண்ணுமே மழை பெய்யலையே. என்னைக்காவது ஒரு புட்ஜாப்போ ஒரு மிட்ஜாப்போ புயல் வந்தா மட்டும்தான் மழை பெய்யுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்? நம்ம இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கை வளங்கள் அழிந்து விட்டது. உங்களுக்கே தெரியும் மழை எப்படி வருது, ரெயின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. கடல்ல இருந்து மேகம் வந்து குளிர்ந்து மலையில போய் மோதுது, மழை பெய்யுது. நம்ம தான் பாரம்பரியங்களா உடைச்சிட்டோமே. அதான் சொல்லுவாங்க, if you save the nature will save you. நம்ம எங்க நேச்சரை பண்ணோம்? எல்லா நேச்சர்ல உடைச்சிட்டாங்க. உதாரணமா ராதாபுரம் தொகுதியில் நிறைய கல்கோரி இருக்கு சார். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சார். அவங்களால விவசாயம் பண்ண முடியல. நிலத்தடி நீர் மட்டும் கீழே போயிட்டு, மழை இல்ல, நிலத்தடி நீர் மட்டும் கீழே போனது மட்டும் இல்லாம உப்பு தண்ணி உள்ள வந்துட்டு சார். அப்ப இதெல்லாம் நிப்பாட்டல சார். ஓகே, இதெல்லாம் நிப்பாட்டர். அது மட்டும் இல்லாம அந்த கோவரியில உள்ள லாரி பெரிய பெரிய ட்ரக் போகும்போது அந்த சாலை எல்லாம் உடஞ்சு டேமேஜ் ஆயிட்டு சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டல் அவுட். இதெல்லாம் முறைப்படுத்தணும் சார். எங்க தளபதி ஆட்சிகளை வரும்போது இதையெல்லாம் முறைப்படுத்தி ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும். சொல்லுவாங்களா, சிஸ்டம் சரியில்லை அந்த சிஸ்டத்தை சரி பண்ண கிடையாது. எங்க மக்கள் முதல் விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சார். ஏதோ ஒரு ரூபத்தில் இதையெல்லாம் முறைப்படுத்தப்படும், இந்த ராதாபுரம் தொகுதியில் முறைப்படுத்தப்படும் என்பதை நான் பெருமையுடன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சார். பரபரப்பான அரசியல் சூழல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களோட கேள்விக்கு ரொம்பவும் பொறுமையான சிறப்பான பதில் அளிச்சிங்க. நன்றி சார். நன்றி சார். கடைசியாக தமிழக மக்களுக்கு ஒன்றே மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொன்னால், people say that the principle is the politics is selfless honesty and hard work and the discipline. சுயநலம் இல்லாத நேர்மை, உழைப்பு மற்றும் ஒழுக்கம்தான் அரசியல் முதல் கொள்கை என்பார்கள். அதுதான் எங்கள் தளபதியுடைய கொள்கை. என்றும் தளபதி வழியில் பயணிப்போம். 2026 மே மாதம் தளபதியில் சிஎம் நாற்காலி உட்கார்த்தி தமிழகத்தை தலைநகராக வைப்போம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வாழ்க தளபதி புகழ். நன்றி, வணக்கம்.